ॐ कृष्णाय परमात्मने नमः. ஸ்ரீமத் பகவத்கீதை 10வது அத்தியாயம் விபூதி யோகம். இந்த டாபிக்ல பகவானுடைய விபூதிகளை ஒவ்வொன்றாக நாம படிச்சு கொண்டே வருகிறோம். கடைசியா பார்த்தது எழுத்துக்களில் நான் அகாரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சமாசங்களில் நான் துவந்துவ சமாசமாக இருக்கிறேன் அப்படின்னர். கொஞ்சம் டீட்டெயில்டா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தெரியுமோ அந்த அளவுக்கு புரிஞ்ச வரைக்கும் அந்த சமாசங்களை பத்தி போன வகுப்புல நாம சிந்தனை பண்ணினோம். அதுல துவந்துவ சமாசமாக பகவான் இருக்கிறார். அதாவது அந்த துவந்துவ சமாசம் என்பது அந்த கூட்டெழுத்தாக இருக்கக்கூடிய கூட்டு சொற்களாக இருக்கக்கூடிய இரண்டு சொற்களுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சமாசம் அப்படின்னு அதை நம்ம புரிந்து கொண்டோம். அந்த சமாசமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு அதுல இருந்து நாம பகவானுடைய இந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற விஷயத்த அங்க நாம சிந்தனை பண்ணினோம். அடுத்தது அக்ஷய காலக, விஸ்வதோமுக, தாதா, இதெல்லாம் அர்த்தம் சொன்னோம். ஆனா கொஞ்சம் டீப்பா சொல்லணும். அக்ஷய காலக அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்எக்ஸாஸ்டிபிள்னு சொல்லுவோம் இல்லையா, தீரவே தீராது அந்த அந்த மாதிரியான காலம். தீரவே தீராத காலம் அப்படின்னா என்ன? காலம்ங்கிறதே காலம் கலையதாம் அப்படின்னு முன்னாடி சொன்னார். கணக்கிடுபவர்களுள் நான் காலமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். காலம்ங்கிறது ஒரு பெரிய கணக்கு அப்படின்னு பார்த்தோம். அந்த கணக்கு தீரவே தீராத ஒரு காலம்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இது முடிஞ்சு போயிடுத்து, இப்ப நடக்கிறது, பின்னாடி வரப்போறது அப்படிங்கிறது தான் காலத்தினுடைய ஒரு விஷயமாக இருக்கு. இப்ப 5:30 கிளாஸ் ஆரம்பிக்கிறது. 5:30 அந்த நேரத்துல கிளாஸ் நடக்கிறது. 5:31ல 5:30 முடிஞ்சதா இருக்கு. 5:31 நடப்பா இருக்கு. 5:32 வரப்போற காலமா இருக்கு. இப்படி எந்த காலத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த காலத்துல ஒரு இறந்ததும் ஒரு வருங்காலமும் இருக்க போகிறது. ஒரு நிகழ் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு இறப்பு இருக்கு, ஒரு வருங்காலம் இருக்கு. அப்ப இந்த காலம்ங்கிறது பெருநியலா வந்து கொண்டே இருக்கக்கூடியது. இதுக்கு பேர் என்னன்னா பிரவாகம்னு பேர். கால பிரவாகம், நித்திய பிரவாகம் அப்படின்னு இதுக்கு பேர். எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கு. அட் எனி பாயிண்ட் இன் டைம் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு முந்தினது இருக்கும், அதுக்கு ஒரு பிந்தினது இருக்கும். அப்படித்தான் எல்லா இந்த செகண்ட்ஸும் அப்படிதான் இருக்கு, மைக்ரோ செகண்ட்ஸ் அப்படிதான் இருக்கு, நானோ செகண்ட்ஸ் அப்படிதான் இருக்கு. அப்ப அந்த காலமாக நான் இருக்கிறேன். அக்ஷய காலம். அது அப்ப தீரவே தீராது. அது போயிடுத்து, இது வராது இனிமே அப்படின்னு எல்லாம் கிடையாது. தீரவே தீராத ஒரு காலமாக. தீரவே தீராதன்னா எப்படி இருக்க முடியும்னா, நம்ம புரிஞ்சுக்கணும், காலத்திற்கான அடிப்படை தத்துவமாக, காலனாக, காலத்தின் காரணமாக நான் இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கணும். அதனாலதான் பகவான காலாதீதக அப்படின்னு. காலாதீதக அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? காலத்தை கடந்தவர்னு. காலத்தை கடந்தவர்னா அதுக்கு காலத்திற்கு அடிப்படை ஆதாரமாக இருப்பவர் அப்படின்னு, காலத்திற்கு காரணமாக இருக்கும். அது இங்க பகவான் தன்னை காலாதீதக அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார். அக்ஷய காலம் அப்படின்னு. இதுக்கு ஆதிசங்கரர் சொல்றார், அது எது அக்ஷய காலம்னா எது அப்படின்னா, அந்த அடிப்படையில் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சத்தியம் தான் அது அப்படின்னு அவர் சொல்றார். காலத்திலேயே திஷ்டதே எது சத்தியம்னு ஒரு சத்தியத்துக்கான டெபினிஷன் நம்ம தத்துவபோதத்துல பார்த்தோம். 3 காலங்களிலும் எது நிலை பெற்றிருக்கிறதோ அது சத்தியம். இந்த போன காலத்துல இருக்கு, இப்ப நடந்து கொண்டிருக்கிற போது இருக்கு, பின்னாடியும் இருக்க போறதுங்கிறது தான் அந்த பிரவாகமான காலம் அப்படிங்கிறது. அதைத்தான் சத்தியம் அப்படிங்கிற வார்த்தையில அவர் சொல்றார். பகவான் அந்த அக்ஷய காலமாக இருக்கிறேன் அப்படின்னு. என்னோட குளோரி, என்னோட விபூதி எங்க இருக்கு அப்படின்னா, காலத்தை பற்றி நீ சிந்திக்கும் பொழுது, இது எதுக்கு நான் சிந்திக்கணும்? அக்ஷய காலமா பகவான் இருக்கிறார் அப்படின்னு நான் எதுக்கு சிந்திக்கணும்னா, காலத்தை விரயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அதுல விஷயம். எதையுமே நம்ம பகவான் அதுல அந்த குளோரி அதுல இருக்கு, அவருடைய விபூதி அதுல வெளிப்படுறதுன்னு தெரிஞ்சாச்சுனாலே நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா அதை வீண் பண்ண மாட்டோம். அந்த பொருளையோ அந்த விஷயத்தையோ
வீண் பண்ண மாட்டோம் நம்ம. அது மாதிரி காலத்தையும் விரயமாக்க கூடாது. அதனாலதான் டைம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு சொல்றது. எல்லார் லைஃப்லயும் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைம்ங்கிற பிரின்சிபிளா நான் இருக்கேன். பிரின்சிபிள் ஆஃப் டைம். அதுதான் பகவான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நான் காலமாக இருக்கிறேன்னு உடனே கிருஷ்ணரோட இதுல போட்டோவை போட்டு ஒரு கிளாக்க மாட்டி வச்சுட்டு அதான் கிருஷ்ணர் தான் காலமா இருக்கார். அப்படி கிடையாது. கால தத்துவமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கால தத்துவங்கிறது இவ்வளவு மகத்தானது. ஒருபோதும் அது நீங்காமல் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிச்சது தெரியாது. எப்போ காலம்ங்கிறதுக்குள்ளதான் நாம எல்லாருமே இருக்கோம். அதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப பகவான் அந்த காலமாக இருக்கிறார்னு புரிஞ்சுக்கணும். விஸ்வதோ முகக தாத்தா அப்படின்னு. விஸ்வதோ முகக்கு போன தடவை சொன்னேன். எல்லா இடங்களிலும் அவர் பார்க்கப்படக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு. முகம்னா என்ன? ஃபேஸ். எல்லா இடத்துலயும் அவருக்கு முகம் இருக்குன்னு என்ன அர்த்தம்? 10 டைரக்ஷன்லயும் அவருக்கு முகம் இருக்கு. ஜோக்கா சுவாமிஜி சொல்லுவார். அப்பதானே அவன் பண்றது எல்லாத்தையும் பார்க்க முடியும். முன்ன பின்ன எல்லாம் பார்த்துதானே அவனுக்கு கர்ம பல தாத்தான்னு கொடுத்துரு. தாத்தாங்கிறது என்னன்னா கர்ம பல தாத்தா. எங்கும் நீக்கமர நிறைந்தவராக பகவான் இருக்கிறார். யார் யார் என்னென்ன கர்மாக்கள் செய்கிறார்களோ அதற்கான பலனை அவர் அந்தந்த சமயத்தில் சரியான சமயத்தில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இங்க ரெண்டையும் கிளப் பண்ணி நீங்க பார்க்கணும். காலமாக இருக்கிறதுனால பகவானுக்கு எந்த காலத்துல எந்த பலன் கொடுக்கணும்னு தெரியும். நான் ஒரு 1000 நல்ல காரியம் பண்ணி வச்சிருப்பேன். ஆனா எனக்கு ஒரு பெரிய துக்கம் சேரும். இவ்வளவு நல்ல காரியம் பண்ணிருக்கேன், எனக்கு ஏன் துக்கம் வருதுன்னா காலத்தை பற்றி அறிந்தவன் அவன்தான். அதனால அவனுக்குத்தான் தெரியும் எந்த காலத்துல இந்த நல்ல காரியத்துக்கான பலனை என்கிட்ட கொடுக்கணும். இப்ப நான் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய துக்கம் எந்த காலத்துல நான் பண்ணின கெட்ட காரியத்துக்காக வந்தது அப்படிங்கிறது பகவானுக்கு தான் தெரியும். நாம உடனே உனக்கு கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கான்னு இல்லாததெல்லாம் கேட்டாக்கா அவர் என்ன பண்ணுவார்? அவர் தான் நான் அவ்வியம்னு சொல்லிட்டாரு. நம்ம அதெல்லாம் படிச்சும் கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இல்ல எனக்கு பிரச்சனை பூரா இந்த பகவானாலதான் அப்படின்னு. தாத்தான்னு சொல்லியாச்சு, கொடுக்கிறவர் அப்படியாச்சுன்னா அவர்கிட்ட சொந்தமா ஏதோ டப்ப ஜோபில வச்சு எடுத்து கொடுக்கல. நாம பண்ணி இருக்கக்கூடிய நல்வினை தீவினையின் பலன்கள் தான் அவர் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது தகுந்த காலம் வரும் பொழுது நமக்கு கொடுக்கிறார். அந்த காலத்தை யார் அறிவார் அப்படின்னு சொன்னா, நிர்ணயம் பண்ணுவார்னு கூட சொல்லல. யார் அறிகிறார் அப்படின்னு சொன்னா பகவான் தான் அறிகிறார் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். அடுத்தது இது படிச்சுட்டோம்னு நினைக்கிறேன். நான் இப்ப அர்த்தம் சொல்றேன். மிருத்யு சர்வஹரஸ்சாகம் உத்பவஸ்ச பவிஷ்யதாம் கீர்த்தி ஸ்ரீர்வாச்ச நாரீணாம் ஸ்மிருதிர்மேதா திருதி க்ஷமா. சர்வஹர அனைத்தையும் அபகரிக்கும், மிருத்யுவும் ச அகம் நானே, பவிஷ்யதாம் செல்வந்தர் ஆகப் போகிறவருக்கு, உத்பவக ச செல்வத்தின் காரணமும், நாரீணாம் பெண்களுள், கீர்த்திகி புகழ், ஸ்ரீஹி செல்வம் அல்லது லக்ஷ்மி, வாக்ச வாக்கு, ஸ்மிருதிஹி ஞாபக சக்தி, மேதா சக்தி. மேதா சக்தினா எக்ஸ்பிரஷன், வெளியில சொல்றது, ஞாபகத்துல இருக்கிறத வெளியில சொல்றது மேதா சக்தி. திருதிகி திட சித்தம், க்ஷமா பொறுமை முதலிய தேவதைகளும் நானே. அனைத்தையும் அபகரிக்கும் மிருத்யுவும் நான். செல்வந்தராக போகிறவருக்கு செல்வத்தின் காரணமும், பெண்களுள் புகழ், செல்வம், வாக்கு, ஞாபக சக்தி, மேதாசக்தி, திட சித்தம், பொறுமை முதலிய தேவதைகளும் நானே அப்படின்னு சொல்ற. இங்க எல்லாத்தையும் சில சில விஷயங்கள் காட்டுறார். இங்கேயும் அது மாதிரி சில சில விஷயங்கள்ல காமிக்கிறார் பகவான். அபகரிக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர்டேந்து பிடுங்கிறது இல்லையா, அவர்டேந்து ரிமூவ் பண்றது. இந்த ஹர அப்படின்னாலே அதை அபகரிக்கிறதுன்னு தான். சர்வஹர அப்படிங்கிற சர்வஹரன எல்லாத்தையுமே அபகரிக்கிறது. செல்வத்தை அபகரிக்கிறது, புகழை அபகரிக்கிறது, அப்புறம் அவருடைய பதவியை அபகரிக்கிறது. இதெல்லாத்தையும் காட்டு பெரிய விஷயம் என்னன்னா உயிரை அபகரிக்கிறது. இந்த மிருத்யு அப்படிங்கிற மரண தேவதை என்ன பண்றார் அப்படின்னா, ஏற்கனவே யம சம்யமதாமகம் அப்படின்னு சொன்னார். யம தர்ம ராஜா தான்
கட்டுப்படுத்தக்கூடியராக இருக்கிறார். அந்த யம தர்மராஜா உயிரை பிராணனை எடுக்கும் பொழுது அவர் மிருத்யு தேவனாக கருதப்படுகிறார். இந்த மிருத்யு அப்படின்னு சொல்லும் பொழுது he stops everything. இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறார். நான் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நான் யமதர்மராஜாவோட என்னுடைய உயிர் மாத்திரம் போறது. இங்க நான் சம்பாதிச்சு வச்ச சொத்து பத்து என்னுடைய உறவுகள் அத்தனையும் இங்க அப்படியேதான் இருக்கு. இந்த சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, நான் இந்த பிசிக்கல் பாடியில இருக்கும் போதே இந்த சொத்து பத்து எல்லாத்து மேலயும் அபிமானத்தை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த மிருத்யு தேவன் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் மரணத்தை வெல்றது அப்படின்னு சொல்றது. இதைத்தான் நாம படிச்சு கொண்டே இருக்கோம். இந்த பயம்ங்கிறதே பெரிய பயம் எதுன்னா மரண பயம் தான். எனக்கு ஆயிடுத்துனா என்ன பண்றது, என்னை சேர்ந்தவர்களுக்கு ஆயிடுத்துனா என்ன பண்றது, என்னால விட்டுட்டு போக முடியல, என்ன விட முடியல, மத்தவங்களால விட முடியல. இது ரெண்டு தான் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை. பகவான் என்னவா இருக்காருன்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்றவனா நான் தான்ப்பா இருக்கேன் அப்படிங்கிற. அப்ப அந்த மரணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் மரணம்னாலே ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னு. இல்லை, அது அப்படி கெட்ட விஷயமா எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா மரணம் என்பது ஒரு நிகழ்வு, இந்த ஜீவனுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான். அது அவ்வளவுதான், அதுக்கு வேல்யூவே. ஆனா நீங்க இத சொன்னா என்ன தோணும்னா, உங்களுக்கு எமோஷன்ஸே கிடையாதா, கொஞ்சம் கூட உங்களுக்கு மனிதத்தன்மையே கிடையாதா, எப்படி நீங்க அது மாதிரி பேச முடியும் அப்படின்னு ஒரு சண்டை வரும். ஆனா உண்மைங்கிறது எப்பவுமே அப்படிதான், கொஞ்சம் ஹார்ட்டா தான் இருக்கும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு இவ்வளவுதான் அதுக்கு வேல்யூன்னு சொன்னா அப்புறம் அதுக்கு மேல என்ன இருக்கு அதுல? சும்மா நம்ம வேணா சுகர் கோட்டடா போட்டு அப்ப இவங்க போனா அப்படி அவங்க போனா அப்படிலாம் பேசலாம், அவ்வளவுதான். ஆனா வாட் இஸ் த ட்ரூத் அப்படின்னா இது இது உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இன்னும் அழகா சொல்லிவிட்டார் வள்ளுவர். நீ தூங்குற மாதிரி தானேப்பா, தூங்கி இந்த பாடியில தூங்கி இன்னொரு பாடியில எழுந்துக்க போற. மேபி டைம் ஜாஸ்தியா இருக்கும் நீ திரும்ப எழுந்துக்கிறதுக்கு, இல்ல உடனே வருதோ தெரியாது. அந்த அந்த காலத்தை யார் கணக்கிடுறான்னு அவர் தான் கணக்கிடுறாரு. அதனால நமக்கு அது தெரியாதே. அப்படிங்கறதுனால எல்லாவற்றையும் அபகரிக்கக்கூடிய அந்த சக்தியாக யார் இருக்கிறார்? பகவான் தான் இருக்கிறார். இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, எல்லாவற்றையும் சர்வஹரம்னு சொன்னதுனால இன்னொரு அர்த்தம், பிரளய காலத்துல இருக்கிற என்னென்னலாம் வெளியில வந்திருக்கோ மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கோ அவ்வளவையும் அபகரிச்சு அவ்வளவையும் ஒடுக்கி ஒரு இடத்தில் அவர் ஒடுக்குகிறார் அப்படின்னு சொல்றது அந்த ருத்ர தேவனை சொல்றது. அந்த ருத்ர தேவனுடைய சக்தி இருக்கு இல்லையா, அது பிரளய கால ருத்ரன். அந்த சக்தியானது பகவானுடைய சக்தி அப்படிங்கிறதாக இந்த இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. இப்ப அடுத்தது பவிஷ்யதாம். பவிஷ்யதாம் அப்படின்னு சொன்னா செல்வந்தராக ஆக போறான் ஒருத்தன். இதுக்கு மேலதான் அவனுக்கு செல்வம்ங்கிறது வரப்போறது. செல்வம்ங்கிறது ரெண்டு வகைப்படும். ஒண்ணு இந்த உலகத்தில் நாம அடைய வேண்டிய, அடைய போகிற அல்லது அடைந்து அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய செல்வம். இதுக்கு பேரு அபியுதய செல்வம் அப்படிங்கிறத சொல்றது. அபியுதய அப்படின்னு அப்பனா என்ன அர்த்தம்னா ஈக சுகம். தமிழ்ல சொன்னா ஈக சுகம், இங்க இருக்கக்கூடிய சுகம், அதுக்கான செல்வம். நல்ல வீடு வாசல் மனைவி மக்கள் தோட்டம் துறவு வாகனங்கள் நல்ல பணங்காசு எல்லாம் இருக்கிறது, நகை நட்டு எல்லாத்தையும் போட்டுக்கும். இதெல்லாம் இந்த உலகத்துல நாம அனுபவிக்கிறதுக்கு நமக்கு தேவையான செல்வங்கள். இன்னொரு சுகம், இன்னொரு செல்வம் என்ன அப்படின்னு நிஸ்ரேயச சுகம். நிஸ்ரேயச அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா மோட்சம்னு. ரெண்டு, ஈக பர. இந்த பர சுகம் இருக்கு இல்லையா, மோட்ச சுகம், அது ஒரு செல்வமாக கருதப்படுகிறது. இப்ப என்ன சொல்றார் பகவான், இந்த செல்வம் யாருக்கு வரப்போகிறதோ அவர்களுக்கு அந்த செல்வத்தின் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்ற. உத்பவக அப்படின்னு சொன்னா அது அது உற்பத்தி ஆவதற்கான காரணம். இப்ப நான் இந்த உலக வாழ்க்கையில நல்ல வசதியான வீடு, நல்ல ஒரு என்வாயன்மெண்ட், எனக்கு நல்ல குடும்பம், என்ன அனுசரிச்சு என்ன புரிஞ்சுக்கிற மாதிரியான நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அது செல்வம். அது ஆக்சுவலா நம்ம நினைச்சுட்டு இருக்கிறது ஒரு 5 பெட்ரூம் பிளாட் இருந்தாதான் செல்வம், எல்லாம் இல்ல. ஒன்லி 1 பெட்ரூமா இருந்தாலும் சரி, அந்த சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருக்க முடியற, அதுதான் சரி. இப்ப இந்த ஈக சுகத்துக்கு எனக்கு என்ன வேணும், அது எனக்கு உட்பவம் ஆகணும்னா, அது எனக்கு கிடைக்கணும்னா, அந்த செல்வம் நான் பெறணும்னா எனக்கு என்ன வேணும்னா புண்ணியம் வேணும். சிம்பிள் ஆன்சர் தானே, புண்ணியம் வேணும். அந்த புண்ணியத்தை எனக்கு யார் கொடுக்குறா? இப்பதான் பார்த்தோம்.
விஸ்வதோ முகக தாத்தா அப்படின்னு பார்த்தோம். அந்த கர்ம பல தாத்தா அவர் தான் எனக்கு இந்த ஜென்மால இந்த ஜீவனுக்கு இத்தனை புண்ணியம் இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு இல்லத்தில் போய் பிறக்கலாம், இப்படி ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கலாம், அந்த வாழ்க்கை துணையின் மூலமாக இந்த ஜீவனானது சுகத்தை அனுபவிக்கலாம், இந்த இதெல்லாம் வந்து செல்வங்கள் எல்லாம் இதெல்லாம் சேரலாம் அப்படிங்கறது எல்லாம் யார் கொடுக்கிறா அப்படின்னா பகவானுடைய விபூதி அது அப்படி கொடுக்கப்படுகிறது நமக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். அதே சமயத்துல இன்னொன்னு சொல்லு நிஸ்ரேயச அப்படின்னு. அதே ஜீவனுக்கு இந்த இக சுகம் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கறத காட்டிலும் மிக முக்கியமான செல்வம் எது அப்படின்னா மோட்ச சுகம். அதை கொடுக்கணும் அப்படின்னா அதை கொடுக்கறதுக்கு காரணமா இருக்கிறது யாருன்னா பகவான்னு சொல்றாரு. இது ரொம்ப டெக்னிக்கல், நீங்க நல்லா கவனிச்சாதான் புரியும். மோட்சத்திற்கு காரணம் எது? இதுக்கு ஆன்சர் என்ன? மோட்சத்திற்கு காரணம் எது அப்படின்னா மோட்சத்திற்கு காரணம்னு சொன்னா ஞானம் தான் மோட்சத்திற்கு காரணம். என்ன ஞானம் மோட்சத்திற்கு காரணம்? அத்தியாத்ம வித்யானாம். முன்னாடி அவரே சொன்னார், எந்த ஞானத்தினால் நான் நிறைவானவன் என்பதை உணர்கிறேனோ அந்த ஞானம்தான் என்னை மற்ற எதையும் தேடி ஓடாமல் வைக்கிறது. அதனால் நிறைவை தரக்கூடிய ஞானம் எது? என்னுடைய சொரூப ஞானம். மோட்சம்ங்கிறது அந்த ஞானத்தை அடையிறது தான் நமக்கு முக்கியம். அது ஞானத்தினால்தான் மோட்சம், வேற எதனாலையும் மோட்சம் கிடையாது. எத்தனை கர்மா கர்ம கோட்டி பிகின்னு சொல்லிட்டார் ஆச்சாரியர். எத்தனை கர்மா நீ வேணா பண்ணு, நீ 100 வாஜபேய யாகம் பண்ணு, நீ எத்தனையோ அஸ்வமேத யாகம் பண்ணு, இந்த ராஜசூய யாகம் பண்ணு, என்னென்ன யாகம் எல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் பண்ணு, என்ன யஜ்யம் இருக்கோ பண்ணு, என்ன ஜபம் இருக்கோ பண்ணு, எத்தனையோ வேலை பண்ணு, எத்தனையோ பூஜை பண்ணு, ஆனா எதனாலையும் மோட்சம் கிடைக்காது. ஞானம் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஞானம் அல்லது கை கூடுமோங்கிற தாய்மானது. அதனால ஞானம் தான் முக்கியமான காரணம், நமக்கு முக்கியமான இல்ல முழுமுதற் காரணம் மோட்சத்திற்கு. என்ன சொல்ற? நான் வந்து அந்த செல்வத்திற்கு காரணமாக இருக்கிறேன். நான் சூஸ் பண்ற செல்வம் மோட்சமா இருந்ததுன்னா எனக்கு எது இது காரணமா இருக்கணும்னா ஞானம். அந்த ஞானம் நான் தான் அப்படிங்கிறது. இந்த ஞானம்ங்கிறது இந்த அறிவு ஸ்வரூபமாக நானே இருக்கிறேன். இவ்வளவு டீகோட் பண்ணாதான் இதுக்குள்ள இருக்கிற மறைஞ்சு இருக்கக்கூடிய உத்தமமான ஒரு பொருளை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். டைரக்டா பார்த்தா செல்வத்தை கொடுக்குறவர் அவரு தான்ப்பா, நம்ம போய் டெய்லி வந்து பஜன்ஸ் பாடிடலாம், அதனால செல்வம் வந்துடும். நோ, இத்தனை இருக்கே. இந்த செல்வத்தை கொடுப்பதற்கான அடிப்படை இது ரெண்டுத்துலயுமே நான் சொல்றேன் உங்களுக்கு. இக சுகமா இருந்தாலும் சரி, பர சுகமா இருந்தாலும் சரி, இது வந்து மோட்ச சுகமா இருந்தாலும் சரி, இந்த உலக வாழ்க்கையில அனுபவிக்கிறதா இருந்தாலும் சரி, நம்முடைய இந்த புண்ணிய பலன் அப்படிங்கிறத நாம செய்யக்கூடிய நல் வினைகளால் நாம ஈட்டுகிறோம். அதனால நாம தான் ரெஸ்பான்சிபிள். நான் இந்த வாழ்க்கை நல்லா இருக்குன்னா அது என்னோட வினைகள் சரியா இருக்கிறதுனால நல்லா இருக்கணும். எனக்கு முக்தி கிடைக்கிறது, எனக்கு நல்ல சத்குருநாதர் கிடைக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் எத்தனையோ ஜென்மாந்திரத்துல பண்ணின புண்ணியமாக்கும் எனக்கு ஒரு சத்குருநாதரோட பாதார விந்தத்துல போய் என்னை சேர்க்கிறது. இதை புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால எதுக்கு சொல்றாரு பகவான் இதை அப்படின்னு? காரணமாக எல்லா இடத்துலயும் நீங்க அந்த இதை பாருங்க. விபூதிங்கிறச்சே வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயத்த சொல்றதுக்கு பகவானே தேவையில்லையே. காகமே கருத்திடு, நெருப்பே சுடு, கசந்திடு வேம்பே நீ அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு ஒரு ஸ்ருதியே தேவையில்லையே அப்படிங்கிறார் இவர் கைவல்ய நவநீதக்காரர். அதுக்கெல்லாம் இருக்கு அர்த்தம் அல்லவா நமக்கு தெரியணும். அதனால சொல்றேன் நான் உங்களுக்கு இத இன்னும் கொஞ்சம் டீகோட் பண்ணிட்டு. அதனால காரணமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா ஞான ரூபமாக இருக்கிறார் மோட்சத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு. அதே போல இந்த புண்ணிய ரூபமாகவே இருக்கிறார், நமக்கு இக சுகம் கிடைக்கணும்னா புண்ணியம் சம்பாதிக்கிறதுக்கு நாம பிரயத்தனம் படணும் அப்படிங்கிறது அதுல இருக்கு. அடுத்தது சொல்ற நாரீணாம், இதுலதான் ஒரு 7 ஐட்டம் போடுற. நாரீணாம் அப்படின்னு பெண்களுள், இதுக்கு 2 விதமாக அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு, இன்னொன்னு என்னன்னா இது எல்லாமே வந்து என்ன ஸ்திரீ சப்தங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சான்ஸ்கிரிட்ல வந்து சப்தத்துல ஆண் சப்தம் பெண் சப்தம்னு சப்தத்தையே பிரிக்கிறது. பெண் தேவதைகள் அப்படின்னு இதை எல்லாத்தையும் சொல்றது அப்படின்னு ஒரு வகையான வியாக்கியானம் இருக்கு. அந்த வித்தியாசங்கள்ல ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. ஆக்சுவலா விஷயம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இது எல்லாமே நல்ல குணங்கள், நல்ல ஆட்டிடியூட். அது ஒரு தேவதா ரூபமாக சொல்லப்படுறது. முதலிய தேவதைகளும் நானேன்னு
சொன்னேன் இல்லையா, அது ஆக்சுவலா இங்க எங்கேயுமே இல்ல. நான் பிராக்கெட்ல போட்டிருக்கேன். அது நான் போடல, சுவாமிஜி சொல்லியிருக்க பிராக்கெட்ல போடணும். அது அது முதலிய தேவதைகளும் நானேன்னு சொல்லும் பொழுது இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய தேவதைகள். ஏன்னா இந்த இந்த கல்ச்சரே எப்படி இருக்கு, இப்ப பூமின்னு எடுத்துக்கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன். பூமிங்கிறது நம்ம பூமி கோளமா இருக்கும், பூமி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோல காட்டுற மாதிரி நம்மளோட கல்ச்சர் கிடையாது. நம்ம கல்ச்சர் எப்படி அப்படின்னா, பூமிங்கிறது ஒரு தேவதை. அது அந்த பூமிக்கு நிறைய சக்தி இருக்கு, அந்த பூமிக்கு நிறைய நியமங்கள் இருக்கு, இந்த பூமி இந்த நியதிகளை ஃபாலோ பண்ணிதான் இப்படி இருக்கு, அது ஒரு ஆக்சஸ்ல இருக்கு, அது தன்னைத்தானே சுத்துறது, அது சூரியனை சுத்துறது, இதெல்லாம் ஒரு நியதியில நடந்து கொண்டிருக்கு. இந்த நியதியை வகுக்கிறது யாரு அப்படின்னா இறைவன் வகுத்து வைத்திருக்கிறார். இந்த தேவதைகள் அதிஷ்டான தேவதைகளாக ஒவ்வொன்றையும் இயக்குகிறது. அது போல பூமிக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் அது இருக்கு. ஆகாசத்துல இருந்து ஆரம்பிச்சு பஞ்சபூதங்களாகட்டும், இங்க இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் எல்லாம் தேவதா ரூபமாக சொல்லப்படுறது. எதுக்குன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்ரி திங் ஹாஸ் அ டிவினிட்டி இன் இட். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க என்ன சொல்றார், நாரி நாம் பெண்கள், நம்ம இப்படியே அர்த்தம் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. பெண்களுக்கு இந்த 7 குணங்கள் இருக்கு அப்படின்னா அது என்னுடைய விபூதி வெளிப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கோப்பா, அவ்வளவுதான். அப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டாலே நமக்கு ரொம்ப நல்ல அர்த்தமா தான் அதுவே இருக்கு. இப்ப பெண்களுக்கு என்ன 7 குணங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னோம். கீர்த்திகி, இந்த கீர்த்தின்னு சொன்னா புகழ்னு அர்த்தம். ஒருத்தருக்கு புகழ் எதனால வரலாம்? இவர் சொல்றார், வள்ளுவர் சொல்றார், நீ நிறைய தானம் பண்ணினாதான்ப்பா அதை மத்தவங்க எல்லாம் பேசுவாங்க. உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இல்லாதவர் போன்று கொடுத்தவனை பற்றித்தான் உரைக்கிறார்கள்னு தானே சொல்றார் புகழ்ங்கிற அதிகாரத்துல. அப்போ நான் நான் எனக்கு கீர்த்தி வரணும்னா நம்ம அதை ஒரு ஜெனரலைஸ் பண்ணி யோசிப்போம். இங்க புகழ்ங்கிற அதிகாரத்துல அவர் ஈகையை முன்னிறுத்தி சொல்ற. நம்ம ஒரு ஜெனரலைஸ் பண்ணி யோசிச்சோம்னு சொன்னா தர்மமான காரியங்கள் பண்ணும் பொழுது கிடைப்பதுதான் உண்மையான புகழ் அப்படின்னு புரிஞ்சு. அந்த கீர்த்தி இஸ் ஈக்குவல் டு தர்மமான புகழ் அப்படின்னு வச்சு. எனக்கு ஒரு புகழ் கிடைக்கிறது, எதனால வேணாலும் ஒருத்தர் புகழ் அடையலாம். கெட்ட காரியம் பண்ணி அதை 4 பேர் ட்ரெயின் பண்ணி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்பதான் இருக்கேன், நமக்குதான் ஒரு பெரிய வரம் அண்ட் சாபம் ரெண்டுமே என்னன்னா சோசியல் மீடியா தான். இப்ப நாம இந்த மாதிரி வகுப்புகளையும் அதுலதான் போடுறோம், எல்லாரையும் அதுல படிங்க, அதுல கமெண்ட் பண்ணுங்கன்னு வேற சொல்றோம். அதே சமயத்துல கண்ட வீடியோவை பார்க்காதீங்க, நீங்க யூடியூபுக்கே போகாதீங்க, இன்ஸ்டாக்கே போகாதீங்க, டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றோம். வரம் அண்ட் சாபம் ரெண்டுமே தான். ஏன்னா நாம தான் கண்ட்ரோலை நம்ம கையில வச்சுக்க வேண்டியதா இருக்கு. அதுகிட்ட கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ அதனால அந்த வரம் அண்ட் சாபம் இருக்கே, அதுல அங்க என்ன ஆறுது, என்ன விஷயங்களும் அங்க வெளியில கொண்டே இருக்கிறது. அதுல சில பேர் அடாத செயல்கள் செய்யும் பொழுது அது அடாத செயல்கள்ங்கிறத அதிகம் பேர் பார்க்கறதுனால அது என்ன ஆயிடுறது, அடிக்கடி அது அடுத்தவர்களுக்கு பகிரப்படுறது. பகிரும் போது ஒரு புகழ் கிடைக்கிறதா கிடையாதா? அது புகழே இல்லை. பகவான் என்ன சொல்றார், நான் கீர்த்தியாக இருக்கிறேன். நம்ம புரிஞ்சுக்கணும், பகவானுடைய குளோரி வெளிப்படுறதுன்னு சொல்லும் பொழுது அது தர்மமான கீர்த்தியாக இருக்கும் பொழுது, தர்மமான புகழாக இருக்கும் பொழுது, ஆஹா என்ன ஒரு கிரேஸ் அவனுக்கு கிடைச்சிருக்கு, அப்படிதான் நாம அதை நினைக்கணும். யாராவது ரொம்ப நல்லா பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல புகழ் கிடைக்கிறது, ஒரு சின்ன வயசுல யாராவது நல்லா பாடுறாங்க, நல்லா ஆடுறாங்க, நல்ல கதா காலக்ஷேபங்கள்லாம் பண்றாங்கன்னா அவங்கள பார்த்து ஆமா இது பெரிய இதுவா நெப்போ கிட்பாது, அவங்க அப்பா எல்லாம் அதான் பண்ணிட்டு இருக்காங்க, இது என்ன பெரிய விஷயம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சும்மா அது என்ன, நாம என்ன இது ஒரு பெருமையா இது அப்படின்னு நாம உட்கார்ந்து அதை வைத்தறிச்சல்ல பேசக்கூடாது. நம்ம என்ன சொல்லணும், உண்மையிலேயே அந்த குழந்தைக்கு ஒரு ஒரு இது இருக்கு, ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அது என்ன நெப்போக்கிடா இருந்தாலும் சரி, அது தனியா தானா தவி அடிச்சு வந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், அந்த குளோரி என்னது அப்படின்னு தான் பார்க்கணும். அந்த குளோரி பகவானுடைய குளோரி, அது பகவானுடைய விபு. ஆஹா எப்படி ஒரு ஸ்பஷ்டமா பேசுறது, எப்படி ஒரு அழகா பாடுறது, இது பகவானுடைய குளோரி அப்படின்னு நினைக்கணும். அதனால சொல்றாரு அவர். ஏன்னா நமக்கு முதல்ல வர்றது ஜெலசி தான், பொறாமதான் ஃபர்ஸ்ட் வரும். ஐயோ நம்ம வீட்டு பிள்ளை ஒண்ணும் பண்ணல, இது என்னமோ பெருசா பண்ணிட்டு இருக்கு, அதெல்லாம் நமக்கு நிறைய வருங்கிறதுனால பகவான் சொல்றாரு, எங்க கீர்த்தி பாக்குறியோ பெண்களிடத்திலயோ. இது இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் ஆண்களிடத்துல இருக்காதா அப்படின்னு. ஆண்களிடத்திலையும் இருக்கும், இருந்தாலும் அங்க பெண்களிடத்துல இருந்தாலும் சரி, ஆண்களிடத்துல இருந்தாலும் சரி, பகவானுடைய விபூதி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம. அடுத்தது ஸ்ரீஹி. ஸ்ரீஹின்னு சொன்னா
செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த செல்வம் அப்படிங்கிறது ரெண்டு ரெண்டு இல்ல, அஷ்ட செல்வங்கள் இருக்கு, அஷ்ட மகாலட்சுமி எல்லாம் நம்ம பண்றோம். பிராடா ரெண்டு ரெண்டு இதுல வைக்கலாம். நம்ம ஹெல்த், வெல்த். நம்மளுக்கு இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் ஒரு பெரிய செல்வம். அதுக்கப்புறம் இந்த ஆரோக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய பணங்காசு, போக்குவரத்து, மத்த இத்தியாதிகள் எல்லாமே செல்வம். நான் இந்த செல்வம்ங்கிறதுல நம்ம எல்லாத்தையுமே வச்சுக்கேன். இந்த செல்வம் நல்லா நிறைஞ்சு இருக்கு. குறைவற்ற செல்வம், நிறைவான செல்வம், நேர் வழியில் வந்த செல்வம். நேர் வழியில் வந்த செல்வம், நிறைவாக இருக்கக்கூடிய, யாருக்கும் துன்பம் தராமல் இருக்கக்கூடிய நல்ல செல்வம் அப்படின்னு சொன்னா அது பகவானுடைய விபூதி அங்கு வெளிப்படுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தது வாக் சொல்றார். இந்த வாக் அப்படிங்கிறதுக்கு 3 விதமான கண்டிஷன்ஸ் இருக்கு. வாக் எப்படி இருக்கணும் அப்படின்னு கண்டிஷன்னு கூட இல்ல, ஒரு எப்படி சொல்லலாம், அத நான் இப்படி இருந்தா நல்லது அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. வாக்குங்கிறது இப்படி இருந்தா நல்லது. வாக்குங்கிறது ஹிதமா இருக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் சத்தியமா இருக்கணும். சத்தியத்தை முதல்ல போட்டுக்கலாம். சத்தியமா இருக்கணும், பிரியமா இருக்கணும், ஹிதமா இருக்கணும். 3மே ஒரு வாக்குல இருக்கணும். வாக்குன்னா சொற்கள். நான் ஒருத்தர்கிட்ட பேசுறேன் அப்படின்னா, நான் சத்தியத்தை பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குத்துற மாதிரி விஷயத்த சொல்லக்கூடாது. அவங்களுக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய விஷயத்த நான் சத்தியம் பேசுறவங்களாக்கும் எதையுமே மறைக்க மாட்டேன், உள்ளது உள்ளபடி அப்படியே சொல்லிவிடுவேன் அப்படின்னு போய் சொல்லி அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது. அந்த சத்தியம் ஒருவேளை நான் அவங்களுக்கு நன்மை தருமா இருந்தா அந்த சத்தியத்தை மறைச்சு கூட நான் பேசலாம். ஆனா சத்தியத்தை சொல்லறதா வேண்டாமா, ஹர்ட் பண்ணுமா பண்ணாதாங்கிறத டிசைட் பண்றது என்னுடைய ஹிருதயம்தான். அதனால என் நெஞ்சு அறிய நான் சொல்ல வேண்டும். வாய்மை முதல் 3 குறட்பாக்கள், அவ்வளவுதான். சத்தியம், பேசுற விஷயத்துல சத்தியத்தை எப்படி கடைபிடிக்கிறது, கேர் ஆஃப் வாய்மை 1 2 3, அவ்வளவுதான். இந்த வாய்மை, இந்த சத்தியத்தை நாம முக்கியமா கடைபிடிக்கணும் யார்கிட்ட பேசும் போதுமே. அதே மாதிரி அந்த அந்த வார்த்தைகள்ல ஒரு பிரியம் இருக்கு. எதை சொல்லும் போதுமே அடுத்தவங்களை நம்ம எப்பவுமே நம்ம இவ்வளவு தூரம் படிச்சதுக்கு அப்புறமா இன்னொருத்தரோட உருவத்தை பார்க்காம அந்த உருவத்துக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை பார்க்கத்தான் கத்துக்கணும். நமக்கு பிடிக்கிறது பிடிக்கல முதல்ல வெளியில வரணும். எனக்கு இப்படி இருந்தா பிடிக்கும், இப்படி இருந்தா பிடிக்காது, அவங்க அன்னைக்கு அப்படி பண்ணாங்க, அவங்க இன்னைக்கு இப்படி பண்ணாங்க. நம்ம திருப்பி திருப்பி அதை கேரி பண்ணிட்டே போவோம் அப்படின்னா அப்புறம் எப்பதான் நாம இந்த கேப்பை குறைக்கிறது? சுவாமி பரமார்த்தானந்தா அழகா சொல்லுவார், வேற ஒரு இடத்துல சொல்லுவார். என்னன்னா, நீ என்ன படிக்கிறியோ அதுக்கும் நீ எப்படி வாழறியோ அதுக்குமான கேப் இருக்குல்ல, அதை நீ எவ்வளவு குறைக்கிறியோ அப்பதான் நீ படிச்சது பிரயோஜனமா. நான் படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னு எப்ப பார்த்தாலும் நான் அடுத்தவங்க கிட்ட ஒரு ராகத்வேஷத்தோடையே ஒரு ஜட்ஜ்மெண்டோடையே நான் பழகுறேன் அப்படின்னு சொன்னா என்னால எப்படி ஹிதமா பிரியமா இருக்க முடியும்? சும்மா நடிக்கிறதுங்க மத்தவங்களுக்கு வேணா நடிக்கலாம், தன்னெஞ்சறிவது பொய்யிருக்கு. இந்த எக்ஸசைஸ் லைஃப் லாங் எக்ஸசைஸ். இது இன்னைக்கு பண்ணிட்டு விடுறது விஷயம் கிடையாது. யாரா இருந்தாலும், எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி சுச்சுவேஷனா இருந்தாலும் சரி, பிரியமான வார்த்தை. ஒருவேளை என்னால பிரியமான வார்த்தைகள் பேச முடியலன்னா கம்முன்னு இருக்கும், பேசாம இருக்கும். ஒண்ணும் கெட்டு போயிடாது. நான் பேசலைன்னா ஒண்ணுமே கெட்டு போயிடாது. அட்லீஸ்ட் அந்த அவங்கள ஹர்ட் பண்ணின பாப்பத்துல இருந்தாவது நான் வெளியில வந்துருவேன். எதுக்காக தேவையில்லாம ஒருத்தரை போய் ஹர்ட் பண்றது? வேதத்துல ஒரு இடத்துல சொல்றது, உபநிஷத்துல, யார் ஒருத்தன் தன்னுடைய அம்மா, அப்பா, சகோதரி, சகோதரன், குரு இவங்களையெல்லாம் ஹர்ட் பண்றானோ, வார்த்தைகளால ஹர்ட் பண்றானோ, அவன் அவர்களை கொன்றதற்கு சமானம் அப்படின்னு சொல்றது. இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றது. வார்த்தைகளால ஹர்ட் பண்ணும்போது நமக்கு தோணும், என்ன நீங்க எப்படி பேசுறீங்க, அவங்க பண்ற சேட்டை எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா, அதுக்காக ஒண்ணும் சொல்லாம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லாமதான் இருக்கணும். ஏன்னா சம்டைம் நம்ம நேச்சுரலா சில இடங்கள்ல செல்லிடத்து தீது சினம் தீதுன்னு படிச்சிருப்போம். நம்ம எந்த இடத்துல செல்லுமோ அந்த இடத்துல நாம இது பண்ணிப்போம், செல்லாதோ அந்த இடத்துல நாம கண்ட்ரோல் பண்ணிப்போம். ஆனா செல்ற இடத்துல அடிச்சு விட்டு தள்ளுவோம் நம்மளோட கோபத்தை. எஸ்பெஷலி நம்ம இந்த இன்லாஸ் அண்ட் அவர் ஓன் பீப்புள்னு வரும்பொழுது இன்லாஸ் கிட்ட ரொம்ப பவ்யமா மரியாதையா வேற வழி இல்லை, திருப்பி வாங்க முடியாதுங்கிறதுனால. அதே அம்மா அப்பானா டேக்கன் ஃபார் கிராண்டட், என்ன வேணா சொல்லலாம். அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் இருக்கிறது ஒரே மாதிரி மனசுதான். நான் அந்த ஏஜுக்கு வந்தா, நான் அந்த மாதிரியான மைண்ட் செட்டுக்கு வரும்போதுதான் எனக்கு அந்த பிரச்சனைகள் புரியும். அது வரைக்கும் எனக்கே புரியாது.
அதனால நான் எடுத்தெரிஞ்சு பேசிடலாம் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. யாரையும் எந்த சமயத்திலையும் எதற்காகவுமே பேசுவதற்கு நமக்கு உரிமையே கிடையாது. இது வேதோக்தமாவே நான் சொல்றேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றது உபநிஷத். அதனால வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹிதமா இருக்கும். ஹிதம்னா நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். நன்மை செய்யக்கூடிய சொற்கள், நன்மை தரக்கூடிய சிந்தனைகள், சிந்தனை இருந்தாதான் சொல் அப்படி வரும். நன்மை தரக்கூடிய செயல்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்ப வாக்கு அப்படிங்கிறது இப்படி இருந்தாச்சுன்னா, இந்த வாக்குங்கிறது இந்த மாதிரி சத்தியமாக, பிரியமாக, ஹிதமாக இருந்தால் அங்கு இறைவனுடைய விபூதியானது வெளிப்படும். ஒரு ஆள் இப்படி இருக்காங்க அப்படின்னா, பகவானோட கிரேஸ்பா உங்களுக்கு எவ்வளவு பொறுமை பாருங்க. பின்னாடி வரப்போறது க்ஷமா. இதுலயே இப்படிலாம் இருக்கணும்னா க்ஷமா வேணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நமக்கு புரியணும். ஒருத்தர் இருக்காங்கன்னா அந்த மாதிரி நம்ம பகவானுடைய விபூதி இங்க வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நமக்கு அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவ்வளவு நல்லா நம்ம பேசிட்டோம்னா நமக்கே நாம ஒரு சொட்டு கொடுத்துக்கணும். சரி, பகவானோட விபூதி நம்ம கிட்ட இந்த இடத்துல வெளிப்பட்டுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஸ்மிருதிஹி. ஸ்மிருதிஹின்னா என்ன? ஞாபக சக்தி. நம்ம எப்பவுமே நமக்கு ஜென்ரலி பல விஷயங்கள் ஞாபகத்துல இருக்கும். நாளாக நாளாக நமக்கு மறக்கவும் மறக்கும். இப்ப ஞாபக சக்தி நமக்கு வளர்க்கறதுக்கு நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்குதான் ஒன் ஆஃப் த டூல், முக்கியமான டூல், இம்பார்ட்டன்ட் டூல், ஃபர்ஸ்ட் டூல் பாராயணம். நீங்க பாராயணம் பண்ணிக்கோ. இது நான் நீ எப்ப பாரு இந்த அம்மா சொல்ற மாதிரி இப்ப சொல்றது அப்படி நினைக்காதீங்க. இதைத்தான் பாராயணம், அதை சொல்லல நான். எனிதிங் நீங்க டெய்லி ஒரு விஷயத்த எதை நீங்க பண்ணிக்கொண்டே இருக்கிறீர்களோ, ஈவன் 2 டேபிள் கூட பண்ணிக்கொண்டே இருந்தால் அந்த 2 டேபிள் மறக்கவே மறக்காது. 3 நமக்கு ஏன் இப்ப கூட நீங்க 2 2s 4 2 3s 6ன்னு நீங்க எந்த ஒரு இதுவும் இல்லாம நம்மளால ஏன் சொல்ல முடியாதுன்னா, அந்த சின்ன வயசுல அதை 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் சொல்லி சொல்லி டீச்சர் கிட்ட பழகினதுனாலதான் இப்போ. அதுதான் பாராயணத்தினுடைய அதுக்கு பேர் தான் பாராயணம். திரும்ப திரும்ப சொல்றதுக்கு பேர் தான் பாராயணம். அப்படி பண்ண பண்ண என்ன ஆகும்? இந்த மைண்ட்ல இருக்கிற மெமரி செல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும். எப்ப பார்த்தாலும் அது எதை கொடுத்து கொண்டிருக்கோமோ அதை கிரீனரா வைத்து கொண்டே இருக்கும். சோ அந்த ஸ்மிருதிங்கிறது ரொம்ப முக்கியம். யார்கிட்ட நிறைய ஸ்மிருதி இருக்கோ, அந்த ஒரு நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி இருக்கோ, அது பகவானுடைய விபூதின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தது மேதா. எனக்கு நிறைய படிச்சிருக்கேன், என் புத்தியில எல்லாமே இருக்கு, அப்படியே ஃபுல்லோடு, ஒண்ணுமே பிரச்சனையே இல்லை, எல்லாம் எதை படிச்சாலும் அப்படியே எந்திரன்ல வர மாதிரி ஒரு தரம் படிச்சேன்னா உள்ளுக்குள்ள போயிடும். ஆனா ஒரு வார்த்தை என்னால சொல்ல முடியாதுன்னா வேஸ்ட் இல்லையா? இப்போ மேதா சக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் என்ன படிச்சேனோ, என்ன ஞாபகம் வைத்திருக்கிறேனோ, சரியான இடத்துல சரியான சந்தர்ப்பத்துல அதை எடுத்து சொல்றது. இப்ப நான் கீதா கிளாஸ் எடுக்கிறச்சே இதுக்கு தேவையான ரிலவெண்ட் கொட்டேஷன் ஏதாவது மைண்டோட நினைவு அடுக்குகள்ல இருந்து வழியில வந்து அது எனக்கு அன்னைக்கு வெளிப்பட்டதுன்னா சத்தியமா அதுதான் இறைவனுடைய குளோரி. நம்ம ஒண்ணும் பிளான் எல்லாம் பண்றது கிடையாது இல்லையா? இது இன்னைக்கு இந்த விஷயத்த சொல்ல போறோம்னா சொல்லரிச்சே அது வந்ததுன்னா அப்ப அது இறைவனுடைய குளோரி. வேற எதுனாலையும் வராது. ஏன்னா சம்டைம்ஸ் பேசிக்கொண்டே இருக்கும் போதே அப்படியே ஸ்டில் ஆயிடும், ஒண்ணுமே பேச முடியாது, அப்படியே நின்றுடும். அது மாதிரி நிறைய சந்தர்ப்பங்கள்ல நிறைய பேர்கிட்ட நம்ம பார்த்திருக்கோம், நிறைய தெரியும், யோசிக்கிறதுக்குள்ள மனசு போய் எங்கேயோ ஒரு வெற்றிடத்துல போய் நின்றுடும். அங்கேருந்து வெளியில இழுக்கிறதுக்குள்ள போரும் ஆயிடும். இது சாதாரணமாக நடக்கக்கூடிய. அந்த மாதிரி இல்லாம என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை அழகா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியறது அப்படின்னா அது இறைவனுடைய விபூதி. அந்த இண்டிவிஜுவலுடைய விபூதி கிடையாது. இண்டிவிஜுவலுக்கு விபூதியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அந்த இறைவனுடைய விபூதி அப்படி வெளிப்படுகிறது. இந்த உபாதியின் மூலமாக இறைவனுடைய விபூதியானது வெளிப்படுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தது மேதா. அப்புறம் திருப்திகி. திருப்தினா திட சித்தம்னு சொன்னேன். திட சித்தம் இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு இருக்கு, பெர்சிவியரன்ஸ் அப்படின்னு. என்ன அர்த்தம் அதுக்கு? பெர்சிவியரன்ஸ் அப்படின்னா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அசைய மாட்டேன், என்ன தூக்கி போட்டு மிதிச்சாலும் சரி திரும்பி எழுந்து வந்துருவேன், பீனிக்ஸ் பறவை மாதிரி. அதுதான் திடச்சித்தம். இன்ஃபேக்ட் இத பெண்களுக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு இன்னும் ரொம்பவே அது ரிலேட் ஆகுது. ஏன்னு சொன்னா, இந்த திட சித்தம் இருக்கக்கூடிய ஒரு மனைவி இருந்தாச்சு அப்படின்னு சொன்னா அந்த கணவனுக்கு வேற எந்த செல்வமும் தேவையில்லை. மண்ணில் மாமலையும் ஓர் கடுதாம்னு அழகா அவன் குடும்பத்தை நடத்திட்டு போனான். இந்த பர்சிவியரன்ஸ், ஸ்ட்ரென்த், அந்த ஸ்ட்ரென்த் எங்கேருந்து கிடைக்கிறதுன்னா இந்த ஒரு பெண்ணுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இயற்கையாகவே இறைவன் கொடுத்திருக்கிறார். நாம் அந்த ஸ்ட்ரென்த்தை பகவானுடைய விபூதியாக நம்மிடம் இருக்கிறது ஆக்சுவலா.
அந்த அந்த ஸ்ட்ரென்த் எங்கேருந்து வருதுன்னா பகவானுடைய விபூதியிலிருந்து நமக்கு வருகிறது. அடுத்தது க்ஷமா. க்ஷமா அப்படின்னு சொன்னா பொறுத்துக்கிறது. பொறுத்துக்கிறது அப்படின்னா புலம்பாம பொறுத்துக்கிறது. ஐயோ எனக்கு இப்படி ஆயிப்போச்சே, நான் பொறுமையா தாங்க இருக்கேன், நான் எதுவும் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல, ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது, அதனால நான் சொல்றேன். அதெல்லாம் என்ன கேக்குறீங்க நீங்க, எவ்வளோ ஆச்சு, அதெல்லாம் விஷயம் எல்லாம் உங்களுக்கு சொல்லணும், நான் இங்க வாங்க வாங்க நீங்க உட்காருங்க, உட்கார வச்சு ஒரு 2 மணி நேரம் வச்சு நம்ம புலம்பல் பூராத்தையும் போட்டு அவங்க கிட்ட தள்ளுறது, இது பேர் பொறுமை கிடையாது. இது பேர் இதுக்கு பேர் என்னன்னா புலம்பல் தான். சிந்தா விலாப ரஹிதம் சா திதிக்ஷா நிகத்தியதே அப்படின்னு பகவான் சொல்றார். சிந்தா விலாபம்னா என்ன? புலம்பிட்டே இருக்குது. ஏன்னா நான் பொறுமைசாலின்னு புலம்பியே அடுத்தவனோட பொறுமையை கெடுக்கிறது. இதுக்கு பொறுமைங்கிறது என்னன்னா என்டியூரன்ஸ். இட் இஸ் நாட் டாலரன்ஸ். டாலரன்ஸுங்கிறது வேற, என்டியூரன்ஸுங்கிறது வேற. சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது வேற. இது அதை மறந்தே போயிடுறது. இது வேண்டவே வேண்டாம், இதை எதுக்கு ஞாபகம் வச்சுட்டு போனா போறான் போ, அவ்வளவுதான். அவன் தெரிஞ்சது அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன? பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மறந்தாதான் என்டியூர் பண்ண முடியும், இல்லைன்னா என்டியூர் பண்ண முடியாது. அடுத்தடுத்து ஒரு கேரக்டர் இருக்கிற ஆள் மறுபடியும் மறுபடியும் அதே மாதிரிதான் இருப்பாங்க. நான் பொறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயம் நான் பொறுத்துட்டேன், அடுத்த வாட்டி வா உன்னை வச்சுக்கிறேன், அப்படி கிடையாது. எப்பவுமே நீ தேர மாட்ட அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால நீ பண்றதை நான் கம்ப்ளீட்டா இக்னோர் பண்றேன். இதுதான் அந்த பொறுத்து. அப்ப எத்தனை குவாலிட்டிஸ் நம்ம இப்ப பார்த்திருக்கோம்னா 7 குவாலிட்டிஸ் வரும். இந்த 7 குவாலிட்டிஸும் பகவானுடைய விபூதி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இப்ப பார்க்கலாம். 35வது. बृहत् साम तथा साम्नां गायत्री छन्दसामहम् मासानां मार्गशीर्षोऽहं ऋतूनां कुसुमाकरः. இங்க ஒரு 4 விஷயம் சொல்றேன். ததா அவ்வாறே, அகம் நான், சாம்னாம் சாமகானங்களுள், பிருகத் சாமம், சந்தசாம் சந்தஸ்களுள், காயத்ரி காயத்ரி சந்தஸ், மாசானாம் மாதங்களுள், அகம் நான், மார்கசீர்ஷக மார்கழி, ருத்துனாம் ருத்துக்களுள், குசுமாகரக வசந்த ருத்து. அவ்வாறே நான் சாமகானங்களுள் பிருகத் சாமம், சந்தஸ்களுள் காயத்ரி, மாதங்களுள் நான் மார்கழி, ரித்துக்களுள் வசந்தம். முன்னாடி சொன்னார், நான் வேதத்துல சாம வேதமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்ப அந்த சாம வேதத்துக்குள்ள ஒரு பர்டிகுலர் போர்ஷன் இருக்கு, பிருகத் சாமம் அப்படின்னு. ஆக்சுவலா அது பிருகத் சாமம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய, பிருகத்னா பெருசுன்னு அர்த்தம். அந்த போர்ஷன் ஆஃப் இது என்ன சொல்றது, அந்த ஸ்லோகாஸ் ரொம்ப பெருசு கிடையாது, மந்த்ராஸ் ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப சின்னதுதான். ஆனா அதுல அது எதை குறித்து அந்த மந்திரம் இருக்குன்னா அது பெருசு. அது எதை குறித்து இருக்குன்னா இறைவனுடைய புகழ். அந்த இறைவனுடைய புகழை பாடுறதுனால அந்த சாமத்துக்கு, அந்த சாமவேதத்துல இருக்கிற அந்த பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் மந்திரத்துக்கு பிருகத் சாமம்னு பேரு. அது நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அப்ப என்ன நமக்கு அதுல புரியுறது? இறைவனுடைய புகழ்ங்கிறது எல்லா புகழை காட்டிலும் உயர்ந்த புகழ். அதை சொல்லக்கூடிய விஷயங்கள்ல பகவானுடைய விபூதியானது இருக்கிறது. நாம பேசினா அப்ப இறைவனுடைய புகழ பேசணும். அதனாலதான் முன்னாடியே சொல்லிட்டார், மச்சிட்டக மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் சததம் கீர்த்தயந்தோமாம் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. என்ன காரணம்? அது ஒண்ணுதான் பேச தகுதியானது. மற்றது எதை பேசினாலும் we have wasted words, அவ்வளவுதான். யூஸ்லெஸ்ஸா நம்ம டைம் வேஸ்ட் பண்றோம், வார்த்தைகளை வேஸ்ட் பண்றோம், அவ்வளவுதான். இதுதான் நடக்கிறது. அதனால இதே புரிஞ்சுக்க வேண்டியதுக்காக அதை சொல்றோம். அடுத்தது சொல்ற சந்தஸ். இந்த சந்தஸ்ங்கிறது வேதமே அதாவது வேதத்தை சொல்றது அப்படிங்கிறதே சந்தஸ் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. வேதம் அப்படிங்கிறதே சந்தஸ்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொன்னு, வேதத்துல இருக்கக்கூடிய அந்த பொயட்டிக்கல் போர்ஷன்ஸ் இருக்குல்ல, மந்திர ரூபமான போர்ஷன்ஸ் இருக்கே, அதுக்கு ஒரு பர்டிகுலர் மீட்டர் ஒண்ணு இருக்கும். இப்ப நம்ம தமிழ்ல ஒரு செய்யுள் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்ல ஒரு செய்யுள் எழுதணும்னா நம்ம இலக்கண சுத்தமா அதை மரபு இலக்கியம் பத்தி பேசுறேன். நான் இப்ப இருக்கிற புது கவிதையை பத்தி பேசல. புது கவிதையில
நான் ஹோட்டலுக்கு போனேன், அங்க தோசை சாப்பிட்டேன். அதையே நான் ஒரு லைன்ல, ஹோட்டல் ஒரு லைன்ல, தோசை ஒரு லைன்ல, சாப்பிட்டேன் ஒரு லைன்ல எழுதினேன்னா அது கவிதை. இப்ப நான் அதை பத்தி பேசல. நான் பேசுறது எதை பத்தினா மரபு கவிதையை பத்தி மரபு கவிதை அப்படின்னா மரபுன்னா வழி வழியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய முறைப்படி எழுதக்கூடிய இலக்கண முறைப்படி எழுதக்கூடிய கவிதை. அந்த இலக்கண முறைப்படி கவிதை எழுதுறதுக்கு யாப்பு இலக்கணம்னு பேரு. இந்த யாப்புல சீர்கள் அப்படின்னு ஒரு ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த அது எல்லாத்தையும் சீர்கள் அப்படின்னு அளக்குறது. இந்த அளக்குறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பாடு கணக்குன்னு இருக்கு. இப்ப நீங்க தமிழ் எடுத்து நம்ம படிக்கிறச்சே நமக்கு படிச்சிருப்போம். நேர் நேர் தேமா அந்த மாதிரி எல்லாம் நமக்கு இந்த வாய்ப்பாடு கணக்கு எல்லாம் வரும். அப்படி இந்த கணக்குக்கு இந்த 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 தேமாக்கு அப்புறமா இதுதான் வரணும், புளிமாக்கு அப்புறமா இதுதான் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாடு இருக்கு. அது பிரகாரம் எழுதுறது அப்படிங்கிறது இத்தனை சொற்கள் தான் அதுல இருக்கலாம், இத்தனை எழுத்துகள் தான் அதுல இருக்கலாம், எல்லாம் ஒரு கணக்கோட இருக்கும். அதுக்கு பேர் தான் மீட்டர் அப்படின்னு பேர். மீட்டர்னா மீட்டர் 1 மீட்டர் 2 மீட்டர் இல்ல, இந்த அளக்கிற மீட்டர். இதுக்கு பேரு தான் சந்தஸ் அப்படின்னு. இது சந்தஸ்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒண்ணு வேதமே சந்தஸ்ன்னு சொல்றது, இன்னொன்னு வேதத்துல இருக்கக்கூடிய மந்திரங்களுக்கு சில மீட்டருக்குள்ள அந்த மந்திரங்கள் இருக்கும். அந்த மீட்டர் வந்து பேர்கள் இருக்கு எல்லாத்துக்கும். காயத்ரி சந்தஸ், திருஷ்டுப் சந்தஸ், அனுஷ்டுப் சந்தஸ், உஷ்ணிக் சந்தஸ், இப்படி சந்தஸுக்கு நேம்ஸ் இருக்கு. அதுக்கு என்ன இப்ப நம்மளே வந்து தாய்மானவர் பாடல் ஒண்ணு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அரசீர் கழி நெடிலடி ஆசிரியப்பா விருத்தம் அப்படின்னு இருக்கு. நமக்கு கிராமர் கொஞ்சம் புரிஞ்சாதான் அது என்ன சொல்ல வருதுன்னு. ஆறு சீர் அப்படின்னா 6 சீர்கள் உள்ள, கடி நெடிலடி நெடிலைக்கு அடியாக உள்ள கடி கடைசியில அது வந்து நெடிலாக இருக்கக்கூடிய நெடிலடி இருக்கக்கூடிய, அப்புறம் வந்து அது ஆசிரியப்பா விருத்தங்களால் ஆன. இப்படி ஆசிரியப்பானா என்ன, அதுக்கு நம்ம தனியா படிக்கணும். ஆசிரியப்பாங்கிறது எப்படி எழுதணும். இப்படி இந்த கிராமர்ங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். சம்ஸ்கிருதத்திலையும் கிராமர்ங்கிறது பெரிய சப்ஜெக்ட். இந்த சந்தஸ் அப்படிங்கிறதுக்கு இது இப்ப நான் சொன்னது மாதிரி ஆசிரியப்பா விருத்தம், அரசியல் கழி நெடிலடி ஆசிரியப்பா விருத்தம்ங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் மீட்டர். அது மாதிரி காயத்ரி மீட்டர், உஷ்ணிக் மீட்டர், அந்த அனுஷ்டுப் சந்தஸ், இதெல்லாம் ஒன்னொன்னு ஒரு ஒரு மீட்டர். ஒரு ஒரு மீட்டருக்குள்ளயும் இத்தனை எழுத்துகள் இருக்கணும், அதை இப்படி இப்படி பகுத்து பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரூல்ஸ் இருக்கு. இப்ப நம்ம காயத்ரி மந்திரம்னு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா 3 பிரிவாக அதை பிரித்து ஒரு பிரிவுக்கு 8 அப்படின்னு வச்சு 3 பிரிவாக 24 அக்ஷரங்கள் அப்படின்னு. அக்ஷரம்னா ஒரு அக்ஷரம்ங்கிறது ஒரு எழுத்து. 24 எழுத்துக்களை கொண்டு 3 பிரிவுகளாக அதை பிரிக்கப்பட்டு அது பாதம்னு சொல்லுவோம். பிரிக்கிறத பாதம்னு சொல்லுவோம். திரிபாதம் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த 3 பிரிவுகளாக அந்த 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 மந்திரமானது இருக்கு அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலா காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறதுக்கு காயத்ரி தேவதை கிடையாது, அதுக்கு சாவித்ரி தான் தேவதை. சவித்துர் அப்படின்னு வருது இல்லையா, சூரியனை பற்றிய மந்திரம் அப்படிங்கிறதுனால சவித் அப்படின்னு அது சூரியனுக்கு பேர். சாவித்ரி மந்திரம் அப்படின்னு அதுக்கு பேரு. ஆனா காயத்ரி மீட்டர்ல இருக்கு, அதனால அத காயத்ரி மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டிருக்கோம். இந்த காயத்ரி அதனால அதுக்கு பேர் காயத்ரி சந்தஸ். காயத்ரி மீட்டர், காயத்ரி அதுதான் காயத்ரி சந்தஸ். காயத்ரி சந்தஸ் அப்படிங்கிற அது வந்து உயர்ந்த மீட்டர், உயர்ந்த மந்திரம் இல்லையா. அதனால இருக்கிறதுலயே உயர்ந்த மந்திரம் எது அப்படின்னு சொன்னா அது காயத்ரி மந்திரம் தான். ஒருத்தன் காயத்ரி மந்திரம் சொல்லிட்டான்னா வேற மந்திரம் அவனுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஆனா காயத்ரி மந்திரம் சொல்லணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு, உபநயனம் ஆகி இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. நம்ம விடவும் கேள்விதான் கேட்போம் நம்ம நிறைய. ஏன் நான் சொல்லக்கூடாது, ஏன் நீ சொல்லக்கூடாது, உனக்கு அது அதிகாரம் இல்லையா, அதெல்லாம் இல்ல. சிலருக்கு சில ரூல்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம சந்தஸ் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்க முடியுமா? சந்தஸ் இதான ரூல் சொல்லியாச்சுன்னா அதான் ரூல். அந்த ரூல் என்ன அப்படின்னா, நீ உபநயன சம்ஸ்காரம் உனக்கு ஆகி இருந்தால் அதில் தான் காயத்ரி உபதேசிக்கப்படுகிறது. இவ்வளவுதான் சிம்பிள், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப நான் சொல்லலாம், அந்த விஷயத்தை யார் வேணாலும் சொல்லலாம். அந்த மந்திர காயத்ரி ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு, அதை யார் வேணாலும் சொல்லலாம். அதே மாதிரி அதெல்லாம் விட நம்ம பாரதியார் எழுதி வச்சிருக்க செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் சிந்தையை தூண்டி நடத்துக. அவ்வளவுதான், இதுதான் அர்த்தமே. காயத்ரி மந்திரத்துக்கு அர்த்தம் என்னன்னா இதுதான். அந்த அர்த்தத்தை ரொம்ப அழகா அவர் தமிழ்ல எழுதியிருக்கார். இதை நம்ம டெய்லி சொன்னாலே காயத்ரி மந்திரத்துக்கு என்ன பலன் உண்டோ அது நமக்கு கிடைக்கும். நான் ஏன் சொல்லக்கூடாது, நீ ஏன் சொல்லக்கூடாதுங்கிற அந்த வாதத்தை விட இதை சொன்னாலே போதுமானது. இதை அசைடா சொல்றேன், ஏன்னா இந்த கேள்விகள்லாம் வருங்கிறதுனால இதை அசைடா சொல்றேன் நான்.
பட் இப்ப விஷயம் என்ன? சுவாமி என்ன சொல்றார்? நான் காயத்ரி சந்தஸாக இருக்கிறேன். சந்தஸ்ல உயர்ந்தது காயத்ரி. மந்திரத்தில் உயர்ந்தது காயத்ரி. அந்த உயர்வை சொல்கிறார். அங்கு எனது விபூதியானது வெளிப்படுகிறது. காயத்ரி மந்திரத்தினுடைய பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அத சொல்ல சொல்ல நம்மளுடைய அறிவு தீக்ஷண்யம் ஆகும். நன்னா தீட்டப்பட்ட அறிவாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லணும் சொல்லணும் சொல்லணும். இந்த பசங்களுக்கு பூனல் போட்டுட்டு ஒரு ஒரு அம்மாவும் பின்னாடியே போய் சொல்றியா சொல்றியா சொல்றியான்னு ஏன் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்குன்னு சொன்னாதான் அதுகளுக்கு நல்லது அப்படின்னு. அதெல்லாம் அசைடா இருக்கட்டும். அந்த விஷயமெல்லாம் இப்ப நம்ம போகல. விஷயம் என்ன அப்படின்னா, காயத்ரிங்கிற சந்தஸாக நானே இருக்கிறேன். காயத்ரிக்கு இருக்கிற பெருமைகளை நம்ம சிந்தனை பண்றோம். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்தது, மாசங்கள்ல நான் மார்கழியாக இருக்கிறேன். ஏன்னா மார்கழியில ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படிங்கிறது இப்போ இந்த மார்கழிங்கிற டைம் இருக்கு இல்லையா? இந்த மார்கழிங்கிற மாசம் தேவர்களுக்கான விடியற்காலை அப்படின்னு சொல்றது. தட்சிணாயன புண்ணிய காலம் முடிஞ்சு உத்தராயணம் வரப்போறது. அதுக்கு லாஸ்ட் லெக் அந்த மார்கழிங்கிறது. அப்ப அந்த மார்கழிங்கிறதுல அந்த தேவர்கள் காலங்காத்தால ஒரு சத்துவகுணத்தோட, ஏற்கனவே அவர்கள் சத்துவ பிரதானிகளா இருப்பாங்க. இன்னும் சத்துவகுணம் மிகுந்து இருக்கக்கூடிய அந்த டயத்துல அவர்கள் ரொம்ப சுலபமாக நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ அதுலதான் நம்ம அந்த தனுர் மாச பூஜைகள், பஜனைகள் இதெல்லாம் வைக்கிறோம். நாம நம்முடைய உலகியல் ரீதியான கொண்டாட்டங்களை வைத்துக் கொள்வது இல்லை. நம்ம ஒரு கல்யாணம் பிக்ஸ் பண்ண மாட்டோம், ஒரு கிரகப்பிரவேசம் பிக்ஸ் பண்ண மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம். ஆனா இறைவனுக்கான நிறைய பூஜைகள் எல்லாம் அந்த டயத்துல நாம பண்ணுவோம். நிறைய பஜனைகள், பூஜைகள் அதெல்லாம் அந்த டயத்துல பண்ணுவோம். பிரவச்சனங்கள்லாம் அந்த டயத்துல பண்ணுவோம். நிறைய பாடல்கள்லாம் பாடி இறைவனை ஆராதனை பண்றதுக்கான உகந்த மாதமாக அது இருக்கிறது. இப்போ அவ்வளவு ஒரு சிரேஷ்டமான மாதம்னு தனுர் மாசத்தை சொல்லப்படுகிறது. அது மாதிரி இருக்கிறதுனால அது என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, அது பண்ண பண்ண நமக்கு புண்ணியம் சேருது. அப்படி இருக்கக்கூடிய அந்த உத்தமமான மார்கழி மாதமாக, இது பீடை மாசம்னு எல்லாரும் சொல்றாங்க. அது பீடை மாசம் அல்லது பீடுடைய மாசம். பீடுடைய அப்படின்னா என்ன? நல்ல பெருமையுடைய மாசம் அப்படின்னு. அடுத்தது ருத்துனாம் குசுமாகரக. நல்ல காலங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, காலங்களில் அவள் வசந்தம் சொல்றாரு இல்லையா? கவிஞர் சொல்றார். இந்த வசந்த காலமாக, வசந்த காலத்துல என்னன்னா எல்லா மரங்கள்லயும் மலர்கள் மலருது. மலர்கள் மலரும் பொழுது எப்படி ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுறதோ அது மாதிரி மைண்டும் நல்ல மலர்ச்சியாக இருக்கக்கூடிய காலம். இன்னொன்னு அந்த வசந்த காலம் தான் இந்த கந்தர்ப்பக அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோமே, அந்த இவர் யாரு மன்மத்தனுடைய அம்புகள் போடக்கூடிய ஏற்ற காலமாக அந்த காலம் சொல்லப்படும். ஆசைகளை தூண்டக்கூடிய காலம். ஏன்னா மனசு நன்றாக மலர்ந்து ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு கிளைமேட் ரொம்ப கஞ்சீனியலா இருக்கு. அதுதான், வேற ஒண்ணும். எல்லா நல்ல எண்ணங்களுக்கும் அது நல்ல கஞ்சீனியல் கிளைமேட்டா இருக்கு அப்படின்னு பார்த்து. அப்ப அது நான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இனிமையான காலமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற. மேற்கொண்டு இருக்கக்கூடிய பாடல்களுடைய ஸ்லோகங்களுடைய கருத்துக்களை நாம அடுத்த சத்சங்கத்துல பார்க்கலாம். இன்னைக்கு இந்த சத்சங்கத்தை இந்த அளவுல நான் நிறைவு பண்றேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனை.